கமலஹாசனுக்கு ராஜ்யசபால எம்பி பதவி கொடுக்க போறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆக்சுவலி கமலஹாசன் மாநிமா கட்சிக்கு எவ்வளவோ போராடிட்டாரு. ஆனா அவரால் எங்கேயுமே ஜெயிக்க முடியல. ஆனா இன்னைக்கு திமுக கட்சியோட ஒரு பெரிய தூணாவே இருக்கிறாரு. அப்படிலாம் இருக்கும் போது எந்த ஒரு பதவியும் இல்லாம எதுக்கு திமுக கட்சிக்காக இவர் போராடுறாரு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் கேள்வி கேட்டுட்டு இருந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இப்ப ஒரு ஆன்சர். வைகோக்கும் கமலஹாசனுக்கும் யாருக்கும் ஒருத்தருக்கு எம்பி பதவியை கொடுக்க போறாங்க. இப்ப 3 எம்பி பதவிகள் ராஜினாமா செய்யற மாதிரி இருக்கு. இப்ப கமலஹாசனுக்கு மட்டும் இந்த பதவி கிடைச்சதுன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இதையும் தாண்டி அவருக்கு பல மொழிகள் தெரியும். சோ இதனாலே ராஜ்யசபால ஈஸியா தான் சொல்ல வர விஷயத்த கன்வே பண்ணிடவும் முடியும். சோ வைகோ என்னதான் தமிழ்ல நல்லா கர்ஜிச்சாலும் அங்க ராஜ்யசபால எல்லாருக்கும் ஹிந்தி மட்டும் தான் புரியுது, இங்கிலீஷ் கூட மோஸ்டா புரியல. அப்படி இருக்கும் போது கமலஹாசன் இதுக்கு கரெக்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க்ல செக் பண்ணி பாருங்க. இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பேன்.